Hello everyone, this is Parthiban. Welcome to SAP Views. இப்போ நீட் 2024 ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க. அதாவது மெஜாரிட்டி வந்து அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணிட்டேன், ஃபில்டு கம்ப்ளீட்டட், என்னுடைய கன்ஃபர்மேஷன் பேஜையும் டவுன்லோட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்போது கம்ப்ளீட் பண்ணவங்களுடைய அப்ளிகேஷன்லேருந்து நான் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன், அப்போ இந்த மிஸ்டேக் பண்ணால் அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிற டவுட்டை வந்து பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு நேற்று வரைக்கும் நம்ம வீடியோ போட்டோம். இப்போ இருந்தாலும் அந்த மிஸ்டேக் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து நம்ம வீடியோஸை போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இது எதுக்காக அப்படின்னா, இப்போ மிஸ்டேக் பண்ணவங்களுக்கு நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் சொல்லணும். அதே மாதிரி இனி வரக்கூடிய நாட்களில் யாரெல்லாம் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணலையோ அவங்க இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் இனி அப்ளிகேஷன் போடுறவங்க நம்ம SAP Views யூடியூப் சேனலில் ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோ ஃபார் 2024 அப்ளிகேஷன் அப்படின்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு வீடியோ, அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ, அதே போல் கன்ஃபர்மேஷன் பேஜை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ, 3 வீடியோ போட்டிருக்கிறோம். அதெல்லாமே லென்த்தியாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒருவேளை ஸ்கிப் பண்ணால் அந்த இடத்துல நீங்கள் தவறுகள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த டவுட் அப்படிங்கிறது 1 or 2 கேண்டிடேட்டுக்கு வந்ததில்லை. கமெண்ட் பாக்ஸில் அதே போல் எனக்கு வந்த ஃபோன் கால்ஸில் நிறைய பேர் கேட்டதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லாத்துக்கும் சேர்ந்து காமனாக ஒரு வீடியோவில் ஆன்சர் சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கிறோம். இப்போது நீட் 2024 ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் டே 1லேருந்து எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக கைடன்ஸ் தேவைப்படுது. நான் போயிட்டு கவுன்சிலிங்கில் கலந்து சீட் எடுத்து நான் போயிட்டு MBBS ஃபஸ்ட் இயர் டே 1 காலேஜில் ஜாயின் பண்ணணும். அது போக எனக்கான ரீஃபண்ட் அமௌண்ட் ஆயிடுச்சா, அதாவது அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடுச்சா, செக்யூரிட்டி டெபாசிட் ஆர் இன்னும் எனக்கு கிடைக்கலையா அப்படிங்கிற அப்டேட் முதற்கொண்டு, ஆல் இண்டியா கோட்டாலிருந்து ரீஃபண்ட் வந்துருச்சா, தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாலிருந்து ரீஃபண்ட் வந்துருச்சா அப்படிங்கிற அப்டேட் வரைக்கும், ஓகேங்களா, அதுதான் லாஸ்ட் டேட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கான கம்ப்ளீட் கைடன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் த்ரூ பெய்டு சர்வீஸில். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். அதே போல் எனக்கு அப்பப்போ டவுட் வரும் சார், டவுட் வரும்போது மட்டும் எனக்கு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்றவங்களும் கால் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நீட் 2024 ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க மெட்டீரியல்ஸை வாங்கி நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த டவுட்டு. இது வந்து நிறைய பேர் இதே டைப்பில் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறனால இதை எடுத்து நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். அட் பானுரேகா 3:32:54 minutes ago 10th மார்க் ஷீட்டில் வர்ஷா எஸ்ன்னு இருக்குது, ஆனால் அப்ளிகேஷனில் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி வர்ஷா சிவகுமார்னு அப்ளை பண்ணிட்டோம். எனி ப்ராப்ளம் சார், அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா, பயமாக இருக்குது. சரி, இப்போது ஸ்டூடெண்ட் ஆகட்டும் பேரண்ட் ஆகட்டும் அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, தவறு நடந்துடுச்சு, ஓகேங்களா, அது நீங்களே பண்ணியிருக்கலாம், தெரியாமல் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா நான் வந்து ஒரு ப்ரௌசிங் சென்டருக்கு போனேன், கொடுத்துட்டு வந்துட்டேன், இல்லைன்னா வந்து செய்யும்போது ப்ரௌசிங் சென்டரில் இருக்கிற ஒரு அண்ணனோ ஒரு அக்காவோ தப்பாக பண்ணிட்டாங்க, நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, இனி நீங்கள் பயப்படுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. அடுத்தது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு தான் யோசிக்கணும். ஸோ பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த நேரத்தில் அப்ளிகேஷனை போட்டு ஏதாவது ஆகிட்டா என்ன பண்ணுறது, ரிஜெக்ட் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறதுல கவனம் செலுத்தாமல் இதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. பேரண்ட்ஸும் அதே தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த மிஸ்டேக் பண்ணியாச்சு, ஸோ ஃபர்தராக என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இது உங்களுடைய அப்ளிகேஷன் பேஜ். இந்த அப்ளிகேஷன் பேஜில் நம்ம ஆல்ரெடி டெமோ வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதில் ஸ்லைட் நம்பர் 11 அப்படிங்கிற இடத்துல இருக்கும், கிளியராக கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் நேம் ஆஸ் பர் த 10th சர்டிஃபிகேட் ஆர் மார்க் ஷீட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோடய 10th மார்க் ஷீட்டை எடுத்து வச்சுக்கிறேன். என்னோடய பேர் ஓகேங்களா, இப்படி தான் இருக்குது.
10th மார்க் ஷீட்டில். ஸோ நான் என்னோடய பேரை எழுதிட்டு ஸ்பேஸ் இல்லாமல், ஓகேங்களா, என்னோடய இனிஷியல் இது அங்கே உங்களுக்கு டாட் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லைன்னா டாட் இல்லாமல் டைப் பண்ணுங்கள். 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி போடுங்க, ஓகேங்களா. டாட்டு அக்செப்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க, டைப் பண்ணுங்கள். அக்செப்ட் பண்ணிக்கலைன்னா அது வந்து காமன், அதனால் அங்கே பயப்பட வேண்டியதில்லை. சரி, இப்போ 10th இந்த கேஸுக்கு வரலாம். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 10th மார்க் ஷீட்டில் வர்ஷா அப்படின்னு இருக்குது, ஆனால் ஆதாரில் வர்ஷா சிவகுமார்னு இருக்குது. நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்போதைக்கு காமனாக டவுட்டு இதுதான். நான் வந்து உடனே என்னால் அந்த கரெக்ஷனை செய்ய முடியுமா, செஞ்சுட்டேன் அப்படின்னா நான் போய் என் வேலையை செய்வேன், அது வரைக்கும் எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்றவங்களுக்கான பதில். இது நம்ம நிறைய டைம் சொல்லிட்டோம். பேஜ் நம்பர் 164 இன் யுவர் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின். என்ஷூர் தட் த கரெக்ட் டேட்டா சப்மிட்டட் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன். சரியான தகவல் கொடுத்துட்டீங்களா ஆன்லைன் அப்ளிகேஷனில் பார்த்துருங்க. ஒருவேளை தவறுகள் எந்தெந்த இடங்களில், ஃபோட்டோகிராஃபில், உங்களுடைய சிக்னேச்சரில், தம்ப் இம்ப்ரெஷனில் இந்த மாதிரியான தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இன்டிமேட்டட் த்ரூ யுவர் இமெயில் அண்டு எஸ்எம்எஸ். ஓகேங்களா, யார் என்டிஏ வந்து உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரியான ஸ்பெஷல் கேஸுக்கெல்லாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் போயிட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம். யாருக்கு அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் வந்து குறைவான எண்ணிக்கையில் இருக்கும்போது அந்த மாதிரி பண்ணுவாங்க, ஓகேங்களா. இதுவே வந்து மெஜாரிட்டி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்திருக்கிற ஃபோன் காலை வச்சு நம்மளால் கெஸ் பண்ண முடியுது மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறத. அதனால தான் சொல்கிறோம். இப்போ எப்படின்னா, நம்ம மினிமமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு மட்டும் மெயில் அனுப்பிச்சு உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கிறீங்க அதை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லலாம். ஸோ நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், தெரியப்படுத்தணும். யாருக்கு, என்டிஏக்கு, ஓகேங்களா. அப்போது இதே மாதிரி நிறைய பேர் இந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், இந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை போட்டு மேடு மிஸ்டேக் இன் ஃபோட்டோகிராஃப் ஆர் சிக்னேச்சர் ஆர் தம்ப் இம்ப்ரெஷன் இன் மை இனிஷியல் ஆர் நேம் ஆர் டேட் ஆஃப் பர்த், இது ஏதாவது ஒன்று உங்களுடைய மிஸ்டேக் என்னமோ அதை மென்ஷன் பண்ணி ஒரு மெயிலை போடுங்க. உங்களுக்கு தனிப்பட்ட வகையில் மெயில் வருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். காமனாக நீங்கள் மெயில் போடும்போது என்ன ஆகலாம், விண்டோவை ஓப்பன் பண்ணிவிட்டு, கரெக்ஷன் விண்டோவை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய கரெக்ஷன்ஸை செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், ஓகேங்களா. கேண்டிடேட்ஸ் மே என்ஷூர் கிளியர் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் ஆர் அப்லோடட். எப்போது உங்களுக்கான அந்த வாய்ப்பு வழங்கப்படும் போது நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. தேர் ஆஃப்டர், அதன் பிறகு தேர் ஆஃப்டர் நோ ரெக்வெஸ்ட், அதன் பிறகு என்ன பண்ணக்கூடாது, திரும்ப திரும்ப அதே மாதிரி 2வது டைமும் தப்பு பண்ணிட்டேன், 3வது டைமும் தப்பு பண்ணிட்டேன்ட்டு வாய்ப்பு கேட்கக்கூடாது, ஓகேங்களா. அப்போது கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது ஓப்பன் ஆகலாம். லாஸ்ட் இயரெல்லாம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, இந்த வருஷம் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. 99.9% நான் சொல்லிட்டேன். அதனால் பொறுத்திருந்து பார்க்கலாம். மார்ச் 9ஆம் தேதிக்கு பிறகு லாஸ்ட் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 டேஸோ ஆர் 1 வீக்கோ டைம் கொடுத்து அதுக்குள்ளே யாரெல்லாம் கரெக்ஷன் செய்யணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்களாம் கரெக்ஷன் செஞ்சுக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பு வழங்கலாம். பொறுத்திருந்து பாருங்கள், பதட்டப்பட வேண்டாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய ரெஜிஸ்டர் மெயிலையும் என்டிஏக்கு கொடுத்த ரெஜிஸ்டர் மெயிலையும் என்டிஏல கொடுத்த பர்மனண்ட் மொபைல் நம்பரில் டெக்ஸ்ட் மெசேஜையும் பார்த்துக்கிட்டே இருங்க. அது எதுக்காக அப்படின்னா இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், இன்னொரு டைமு அதை நான் வந்து அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேன். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி கரெக்ஷன்ஸ் pertaining தி ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் வில் பி இன்டிமேட்டட் த்ரூ இமெயில் ஆர் எஸ்எம்எஸ். த சேம் வில் பி அவைலபிள் இன் த கேண்டிடேட்ஸ் லாகின் அக்கௌண்ட். சரிங்களா. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், மெயிலை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஏதாவது மெயில் வந்திருக்குதா ஆர் டெக்ஸ்ட் மெசேஜில் வந்திருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுடைய லாகின் அக்கௌண்ட்டில் போய் அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. இப்போது நான் எங்கே சார் மெயில் போடணும் அப்படின்னா, உங்களுடைய ப்ராஸ்பெக்டஸை எடுத்துக்கோங்க. இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் இல்லாதவங்க எஸ்ஏபி வியூஸினுடைய
யூடியூப் SAP வியூஸினுடைய டெலகிராம் பேஜுக்கு போனீங்க அப்படின்னா பிப்ரவரி 9ஆம் தேதி நான் வந்து இந்த பிடிஎஃபை நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் NTA வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்குறாங்க, ஹெல்ப்லைன் நம்பர். அந்த நம்பருக்கு காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள். ஓகேங்களா? நிறைய பேர் கூப்பிடுவாங்க. இப்போ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்த ஃபோன் கால்ஸே ஒரு 100க்கு மேலே தான் இருக்கும். ஆல் ஓவர் தி இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாரும் கால் பண்ணால் அவங்க எத்தனை பேர்த்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரில. ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, கீப் ட்ரையிங். ஓகேங்களா? அது போக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இமெயில் neet@nta.ac.in இந்த இமெயிலுக்கு உங்களுடைய ரெஜிஸ்டர் மெயில் ஐடி, அந்த ரெஜிஸ்டர் மெயில் அப்படிங்கிறது என்ன, நீங்கள் நீட்டுக்கு கொடுத்த அதே மெயில், வேறு மெயிலில் கொடுக்கக்கூடாது. அந்த மெயிலில் போயிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை போடுங்க. ஓகேங்களா? நீட் அப்ளிகேஷன் நம்பரை டைப் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் நம்பருக்கு கீழே காமனாக உங்களுக்கு என்ன தோணுதோ அதை டைப் பண்ணுங்கள். இல்லைன்னா சிம்பிளாக ஐ மேட் மிஸ்டேக் இன் மை அப்ளிகேஷன், கைண்ட்லி அலோவ் மீ டு கரெக்ட் த எபோவ் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு, அந்த மிஸ்டேக் என்ன, இன் மை ஃபோட்டோகிராஃப் ஆர் இன் மை சிக்னேச்சர் ஆர் இன் மை தம்ப் இம்ப்ரெஷன் ஆர் இன் மை டேட் ஆஃப் பர்த், வாட் எவர் இட் இஸ். ஓகேங்களா? அதை டைப் பண்ணி எனக்கு கரெக்ஷனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அலோவ் மீ டு கரெக்ட் மை மிஸ்டேக்ஸ் அப்படின்னு போட்டுருங்க. அதன் பிறகு நிறைய பேர் இந்த தவறுகளை வந்து நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க, நான் வந்து இந்த மாதிரி தவறு பண்ணிட்டேன் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கான வாய்ப்புகள் வழங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.